அம்மா அம்மா எனக்கு பசிக்கிறது. என் செல்வமே, நொடி பொழுதில் உன் பசியை தீர்த்து விடுகிறேன். அச்சச்சோ, பாலை அடுப்பிலே வைத்ததை மறந்து விட்டேனே. பால் தீர்ந்து விட்டால் உனக்கு எவ்வாறு தயிர் கடைய முடியும்? சற்று பொறு கண்ணா, இதோ வந்து விடுகிறேன். எனக்கு பசி என்று கூறியும் என்னை கவனிக்காமல் பாலையா கவனிக்க செல்கிறாய். என்ன செய்கிறேன் பார். ஐயோ கண்ணா, கிருஷ்ணா இங்கேதானே இருந்தான். எங்கே அவனை காணோம்? யார் இந்த பானையை உடைத்தது? நிச்சயம் இது கண்ணனின் வேலையாகத்தான் இருக்கும். இன்று அவனுக்கு சரியான பாடம் கற்பிக்கிறேன். கண்ணா, ஓடாதே, நில். பானையை உடைத்து விட்டு எங்கே ஓடுகிறாய்? இல்லை இல்லை, நான் உடைக்கவில்லை. ஏதாவது குரங்கு உடைத்திருக்கும். அந்த குரங்கு நீதான் என்று எனக்கு நன்றாக தெரியும். நில், ஓடாதே. மரியாதையாக சொல், நீதானே அந்த பானையை உடைத்தது? பொய் சொன்னால் அடித்து விடுவேன். வேண்டாம், நான் உண்மையை சொல்கிறேன். என் பசி தீர்க்காத காரணத்தினால் நான் தான் பானையை உடைத்தேன். என்னை மன்னித்து விடுங்கள் அம்மா, என்னை அடிக்காதீர்கள் அம்மா. உன்னை அடிக்க மாட்டேன் என் கண்ணே. உன்னை அடித்தால் எனக்கல்லவா வலிக்கும். ஆனால் உன்னை இப்படியே விட்டால் நீ தொடர்ந்து குறும்பு செய்து கொண்டே இருப்பாய். என்னாலும் வீட்டு பணிகளை செய்ய முடியாது. ஆகையால் உன்னை இந்த உருளில் கட்டி விடுகிறேன். என் பணிகள் முடிந்ததும் உன்னை வந்து அவிழ்த்து விடுகிறேன். கயிறு சிறியதாக இருக்கிறது. சரி, வேறொரு கயிறு கொண்டு வருகிறேன். என்ன இது? இதுவும் சிறியதாக இருக்கிறது. என்ன ஆச்சரியம்! ரெண்டு கயிறையும் சேர்த்தாலும் முன்பு இருந்ததை போலவே இப்பொழுதும் அதே அளவு குறைகிறது. நீ எத்தனை கயிறை கொண்டு வந்தாலும் அந்த அளவு குறையத்தான் செய்யும். கண்ணா, உன் வேலைதானா இது? என்னால் முடியவில்லை. நான் தளர்ந்து போய்விட்டேன். சரி சரி, இப்போது கட்டிக்கொள். நான் வரும் வரை நீ இங்கேயே இருக்க வேண்டும். சரி அம்மா.
இதே கமலமே உமது மகிமைகளை மறைத்து ஒரு சிறு குழந்தையாக காட்சியளிக்கும் தாங்கள் பரம புருஷராவீர், பர பிரம்மமாவி. உமக்கு எங்களது பணிவான வணக்கங்கள். எதுக்குள்ள தோன்றலே, கல்யாண மூர்த்தியே, சாந்த ஸ்வரூபியே, அனைத்து அவதாரங்களும் உங்களிடம் தான் தோன்றுகின்றன. நீரே அவதாரி. உமது தாமரை பாதங்களில் எங்களின் பணிவான வணக்கங்களை சமர்ப்பிக்கின்றோம். குறிப்பாக எங்கள் மேல் கருணை கொண்டு தங்களை நேருக்கு நேர் தரிசிக்க காரணமாயிருந்த ஸ்ரீ நாரத முனிவரின் தொண்டர்களாகும். எங்களின் வார்த்தைகள் இனி உமது லீலைகளை மட்டுமே பேசட்டும். எங்களின் காதுகள் உமது பெருமைகளை மட்டுமே கேட்கட்டும். கை கால்களும் மற்ற புலன்களும் உங்களுக்கு மட்டுமே சேவை செய்யட்டும். எங்கள் மனங்கள் உமது தாமரை பாதத்தையே நினைக்கட்டும். எங்களின் சிரங்கள் அனைத்திற்கும் ஆதாரமான உம்மை மட்டுமே வணங்கட்டும். எங்களின் கண்கள் எப்போதும் உம்மை விட்டு விலகாத வைஷ்ணவர்களை மட்டுமே காணட்டும். நலக்குவேரனே, மணிகிரீவனே, மாமுனிவரான நாரதரின் கருணையால் உங்களுக்கு பக்தி உணர்வு ஏற்பட்டு உள்ளது. அவரின் வாக்கியத்தை சத்தியமாக்கவே நான் உங்களுக்கு காட்சி கொடுத்தேன். வைஷ்ணவர்களின் கருணையின்றி யாரும்